வீட்டுக்கு வாங்க. எந்த வீடு? யாரோட வீடு? ஏங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? அங்க யாருக்காவது என் மேல அக்கறை இருக்கா? அட்லீஸ்ட் இவங்களாவது என் பேச்சை கேட்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் உங்க குடும்பமா ஆக முடியாது இல்லைங்க. அந்த ஷோ காட்டிட்டு இருக்கிற குடும்பத்தை விட இது பரவாயில்ல. உனக்கு எதுவும் புரியாது சௌமியா. நீங்க இருந்து கிளம்பு. உங்களை கூட்டிட்டு போகாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க வர வரைக்கும் நான் இங்கதான் உட்காருவேன். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்படி வாயை மூடிக்கிட்டு நீங்க இவங்க கிட்ட என்ன பேசுறீங்க? ஒரு வேலை இங்க இருக்கணும்னா பேசாம இரு, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு. என்னால பேசாம இருக்க முடியாதுங்க. அப்புறம் உங்களை கூட்டிட்டு போகாம நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். அதனால நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லுங்க. உன் மனசுக்கு சரின்னு படுறது சரி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. நீங்க ராத்திரி பூரா இங்கதான் இருக்க போறீங்களா? என்னால முடிஞ்ச வாழ்க்கை முழுக்க இங்கேயே இருந்திருப்பேன். வீட்டுல உள்ளவங்க இங்க வரத்துக்குள்ள ப்ளீஸ் கிளம்புங்க. சரி, ஓகே. அப்போ வீட்ல இருந்து யாராவது வர வரைக்கும் நாம இங்கேயே இருக்கலாம். நீ எல்லாருக்கும் முன்னாடி அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எல்லாம் எப்படி நடக்குதோ அப்படியே விட்டுருக்கலாம்ல. நான் பேசுறதுல தப்பு என்னங்க இருக்கு? அது உண்மைதானே? சுமதி உங்க மனைவி இல்லையா? இங்க பாருங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியதாங்க போகுது. அதனால குறைஞ்சது யார்கிட்டயும் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அது பிடிக்கல.